நாய் சீடி ரிலீஸ் பண்ணிட்டு கொடுக்குற போசா பாரு. சுவாமி பக்தா, வாட் இஸ் த மேட்டர்? 1 + 1 = 3. அது எப்படி சாமி 3 ஆகும்? அதை பற்றி ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபடும் போதுதான் சாமி சாப்பிட என்ன வேண்டிட்டோம்? சுவாமி இப்போ அகில உலகத்துக்கும் அருள் அப்படியே பரப்பி விடுறாரு. பிரியாணி வித் லெக் பீஸ். என்ன ராக்கெட் வரும்? இப்ப ஒரு பார்வையால தீய சக்தி எல்லாத்தையும் அப்படியே தீத்து கட்டுறாரு. கட்டிங்கு என்ன பிராண்டு? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், M and C, it's not MC, it's MC. எம்சியா? வேறக்கே சைட் டிஷ் வேண்டாம். சுவாமி இப்போ பஞ்சபூதத்தையும் விரலால் அடக்கிறாரு. வீல் சிப்ஸ் 1. வேற ஆத்மசக்தியும் ஜீவசக்தியும் ஒன்னா இணைச்சு சுவாமி இப்போ என்ன ஊதுறாரு? உயிர் கொடுக்கறாரு. ஓ, டோட்டல் சிகரெட்டா? அவ்வளவுதானா? சுவாமி இப்போ பரவச நிலைக்கு போயிட்டாரு. சரி மாத்திரையா? ஃபினிஷ். ஓகே. அவன் ஆர்டர் பண்ணது கூட தெரியாம உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்களாடா? உங்களை மாதிரி ஆளுங்களால தான்டா இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வளர்ந்துகிட்டே போறானுங்க. பாய், என்ன சொல்றீங்களா? சைத்தான், நான் சாதாரண பேய் இல்லை, சாதாரண பாய் இல்லை. இது வரைக்கும் ஓரார பேய் பார்த்துருக்கு. 15 தான் ஆகுறாரு, ஒண்ணு கூட ஓட்டுறது கிடையாது. குரு துரோகி. பெட்டி, நீ பாக்குற எதுவும் இங்க உண்மை கிடையாது. பிரியாணி உண்மை, குஸ்கா உண்மை, ஆனா அதுல லெக் பீஸ் இருக்குன்றது மட்டும் போய். பாய், நீங்க பழைய தொழிலுக்கு போயிட்டீங்க பாய். அது பழைய தொழில். அல்லாவின் கருணையால உன்னை சுத்தி என்ன இருக்குன்னு பார் பார். இது என்ன பயங்கரமான பேயா இருக்கும் போல. பாய், அரே சைத்தான் கே பச்சா, நீ ஏடா சைடுல வந்து? நீ ஏன் பாரு பாரு பாரு, நீ ஏன் பார்த்த? பாரு பாருனா பாப்பா, அப்ப ஓடுனா ஓடுவியான்னு கேட்க வந்து, அரே அல்லா இவனுங்கள வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே. பாய், சீக்கிரம் அந்த பேயை ஓட்டுங்க. இரியா, இருந்த ஒரு கான்செப்டையும் வீணாக்கிட்டான். இரியா, என்ன பண்றது? அட மொட்டை பீஸா வர இருக்கு. அடே இருங்கடா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். பாய், ஐயோ என்னடா உண்மையான பாய் பேய் ஓடுறது அப்படின்னா உட்காந்து சத்தம் தெரிஞ்சு பாரு. என்னடா கடை தானே சொன்னேன். ஐடியா. அரே இங்க எனக்கும் சைத்தானுக்கும் பெரிய போர் நடக்கா போகுது. உங்களோட பெருசா பாய்? கொஞ்சம் பெருசுதான். அதனாலே இங்க இருக்க எல்லாரும் வெளியே எழுந்து போங்க. பாய், எல்லாரும் போயிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? யாருக்குடா தெரியும், பேசாம பேய தூங்க வச்சுட்டலாம்டா. தூங்க போறீங்களா? பேய் எப்படி தூங்க வைப்பீங்க? அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பேயா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் தூங்க வைக்க ஒரே வழி பாட்டு தான். பாட்டா? ஐ பாடு பாடு பாடு. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்கோரையே. டேய், பாய் பாட்டு பாடியே பேய் உசார் பண்ணிட்டாரா? வித்தாக்காரா? டேய், இது ஹிந்தி பேய்டா. எது ஹிந்தி பேயா? ஆமாடா. A few moments later. அம்மா அம்மா. என்ன பாய், உச்சா போற நீங்க போலியா? அரே கொஞ்சம் கீழே பாடுறா. ஐயா, போய் அரை மணி நேரம் ஆச்சுடா. உச்சா போயிட்டாரா? வாங்க ஃபாதர். சொல்லுப்பா. ரொம்ப கொடுமைக்கா ஃபாதர், அம்மாவாசை வேற. அம்மாவுக்குமா? ஃபாதர் காமெடி. ஓ, போலாம் ஃபாதர், போலாம். எல்லாம் வல்ல கர்த்தரே, எல்லாம்
என்ன ஒரு தெனாவட்டு. ஏ என்ன கருமத்தை தின்னாலோ இப்படி நாருது. அப்பாலே போ சாத்தானே. மங்களம் உண்டாகட்டும். மாமே மங்களம் ஆல்ரெடி உண்டாயிடுச்சான். லக்ஷ்மியாவது உண்டாகட்டும். லக்ஷ்மி ஆல்ரெடி உண்டாயிதான் பேசிட்டுக்கிறாங்க. அட யாராவது உண்டாக்கி போட்டு விடேண்டா. ரைட். ஓம் நமோ நாராயண. சாமி எனக்கு சாமி. உனக்கு என்னதான் பிரச்சனை பக்தா? அது வந்து அதுக்கு நீ என்ன பண்ற? சாமி என்ன கருத்தா பேசுது? சாமியே சாமிதான். ஐயோ சாமி எனக்கு எலுமிச்சப்பழம் கொடுத்துருக்காரு. ஏல்ப இந்த சாமியார் வேஸ்ட போட்டோம் கொடாயிரானுங்கப்பா நம்மள. டே சுவாமி பக்தா ஐயோ எங்க ஓடுற? என்னடா இது? என் கூட இன்ஜினியரிங் தானே படிச்சுக்கிட்டு இருந்த. இன்ஜினியரிங் படிச்சா இப்போ யாரா வேலை தரா? உனக்கு ஒன்று சொல்லிட்டா, இப்போ ஐடியை தவிர இதில் தான் அமௌண்ட் அதிகமாக வருது. அப்படியாடா? ஆமா, நீ கானா பாட்டில் பாடிட்டு இருந்த. எப்படி மந்திரம்லாம் கற்றுக்கிட்ட? இப்போ கூட கானா பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். எப்படி? நீ மந்திரத்தை நல்லா கவனிச்சா இல்லையா? இல்லையேடா. மைமா பேரு தாண்டா அஞ்சலை. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லு. அடச்சி. ஆமா, ஊர்ல இருக்க பாதி பேர் இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்களா? மொத்த பேருமே இப்படி தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அட கருமமே. சி. உண்மைதாங்க, இங்கே பாதி பேர் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சிரிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காகவும் கூட. WBM அதாவது வேர்ல்டு பேங்க் மெத்தடாலஜி ஜனவரி 2019 கணக்கெடுப்புப்படி இந்தியா வறுமை கோட்டுக்கின் கீழ் உள்ள மக்களை 80 கோடி பேரை கொண்டு இருக்குது. அதாவது நைஜீரியா காங்கோவுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இருக்குது இந்தியா. இங்கே வறுமையால் 25 லட்சம் பேர் வருஷத்துக்கு உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்பு சொல்லுது. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 7000 பேர் வறுமையால் உயிரிழந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அரசியல்வாதியும் தாங்க. தகுதியே இல்லாத அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கிறதும் நம்ம தான். அவன் தப்பு செஞ்சால் அவனை தட்டி கேட்க தயங்கி நிற்கிறதும் நம்ம தான். இங்கே இந்தியாவோட முக்கியமான கெட்ட பழக்கம் பார்த்திங்கன்னா மறதி, சுயநலம், மூட நம்பிக்கை. மறதி, முன்னாடி நடந்த பிரச்சனையை அடுத்த பிரச்சனை வந்த உடனே நம்ம மறந்துடுறோம். சுயநலம், இந்த பிரச்சனை நமக்கு நடக்கலை, வேறு யாருக்கோ தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பற்றி நம்ம கண்டுக்காமல் போயிடுறோம். இங்கே நம்ம எல்லாருக்குமே மனிதநேயம் இருக்குங்க. அது எப்படி பரவிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது மூலயமா பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கான தீர்வையும் சரி, அதுக்கான சொல்யூஷனையும் சரி நம்ம இது வழியாக தான் கேட்டுட்ருக்கோமே தவிர யாரும் களத்தில் இறங்கி கேட்க மாட்டோம். மூட நம்பிக்கை, ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு ஒரு ஏழை நம்மக்கிட்ட 10 ரூபா கேட்டானா அவனை கொடுக்க நம்ம 1000 வாட்டி யோசிக்கிறோம். அதுவே ஒரு காவி வேட்டி காவி துண்டு போட்டவன் கிட்ட நம்ம 1000 ரூபா கொடுக்க ஏன் யோசிக்க மாட்டோம்? அதனால தான் இங்கே தனி ஒரு ஆளாக 58 ஏக்கர் ஏரியை சுத்தப்படுத்தவனை குற்றவாளின்னும் 150 ஏக்கர் காட்டு அழிச்சவனை கடவுள்னும் இங்கே கும்பிட்டுட்ருக்கோம். இதை விட கொடுமை, இந்தியாவில் வறுமையால் 1034 குழந்தைங்க கருவிலேயே உயிரிழக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. நம்ம வளர்ந்த நாடுன்னு மட்டும்தாங்க பேர். ஆனால் இங்கே 40 கோடி மக்களுக்கும் மேலே ஒரு நாளைக்கு 20 ரூபா வச்சு சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீர்வு இருக்குது. இங்கே நம்ம உயிரில்லாத கல்லுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுறதுல 500 ரூபாய் உயிருள்ள மனுஷனுக்கு செலவு பண்ணி பாருங்கள். நீங்களும் அவன் கண்ணுக்கு கடவுளே. மனிதநேயம் வளர்ப்போம், வளமான இந்தியாவை உருவாக்குவோம். ஜெய்ஹிந்த்.